எசேக்கியா சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப கடினமான வார்த்தை, நீங்கள் நானும் சொல்லக்கூடாத வார்த்தை. சொல்கிறான், போட்டோம், நல்லது தான், ஏன் நாட்களில் சமாதானமாக இருக்கும்ல. நம்ம எல்லாம் நீ சுயநலமாக காரணம் இருக்கணும். நம்ம காலம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க காலம், நம்ம பிள்ளைகள் காலம் எப்படி போனால் என்ன, நம்ம காலத்துக்கு பிற்பாடு என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்ம காலம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். என் காலம் நான் சாகிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன்ல, எனக்கு அது போதும். இல்லை இல்லை, நம்முடைய எதிர்காலத்துக்காகவும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்காகவும் நாம் ஜெபிக்கவும் வேணும். அவர்களை குறித்து ஒரு அக்கறை உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேணும். உம்மை நோக்கி கூப்பிடும் ஒரு நொடியும் என்னை தள்ளாமல் செவி சாய்க்கும் தேவனே, உம்மையே நான் நம்புவேன். உம் கிருபையால் மகிழ்கிறேன், ஒரு நொடியும் உம்மை விடாமல் என் கண்மலை கோட்டையும் துருகமானீரே. மாலையில் நான் வந்து அழுதால் காலையில் ஆனந்தமே, துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த களிப்பாய் மாற்றுவே. உம் கோபம் ஒரு நிமிடம்தான், உம் ஜெயவோ வாழ்நாள் முழுவதும். நிந்தனையின் மத்தியில் என்னை விடுவித்து மீட்டுக் கொண்டீர். உம் கோபம் ஒரு நிமிடம்தான், உம் தயவோ வாழ்நாள் முழுவதும். நிந்தனையின் மத்தியில் என்னை விடுவித்து மீட்டுக் கொண்டீர். மாலையில் நான் நொந்து அழுதால் காலையில் ஆனந்தமே, துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த களிப்பாய் மாற்றுவே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம். அந்நாட்களே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்போ அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் எசேக்கியா ராஜாவின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பையும் பெரிய விடுதலையும் பெரிய அற்புதத்தையும் ஆண்டவனுக்கு செய்தார். இப்போ எசேக்கியா ராஜா வந்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். வியாதி வந்துடுச்சு, ஏதோ வியாதி படுத்திருக்கிறான். அப்போ ஆமோசின் குமாரனா ஏசாயா என்ன தீர்க்கதரிசி அவன்கிட்ட வர்றான். தீர்க்கதரிசியை நேரடியாக வர்றார். வந்து அவன் வைக்க நீர்மது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, நீ செத்து போவ அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்ன உடனே, இது கர்த்தருடைய வார்த்தை, இது சொன்ன உடனே இவன் வந்து என்ன செய்தான்னா அது ஏற்றுக்கொள்ளலை. எசேக்கியா தன் முகத்தை சோர்பரமாக திருப்பிக்கிட்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நாம கொண்டா உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும்னு விண்ணப்பம் பண்ணி ரொம்ப அழுகிறான். இப்போ இவன் அழுது ஜெபம் பண்ணதை பார்த்த உடனே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி பாதி இது கூட தாண்டலை. அந்த அரண்மனையை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் கர்த்தரை பாட்டுண்டா, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. என் ஜனத்தின் அதிபதி, கர்த்தர் வச்ச அதிபதி. அப்போ தெரில, அதை பற்றி நிறைய நீங்கள் யோசிக்கலாம், நிறைய நீங்கள் அதை பற்றி தியானிக்கலாம். எது ஆண்டவர் ஏன் எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்தை முன்குறிக்கிறாரு அப்படின்னு. அதுதான் அவனை குறித்துள்ள தேவ சித்தமா அப்படின்னும் தெரியலை. அவன் மறிக்கணும்னு சொன்ன உடனே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்துருக்கணுமோ அப்படின்னு புரியலை. சரி, இப்போ ஆனால் ஜெபம் பண்ணுறான். அது நம்ம எல்லாரும் செய்யக்கூடியதானே, நீங்களும் ஜெபம் பண்ணுறது, நானும் ஜெபம் பண்ணுறது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டோன்னு ஆண்டவருக்கு சித்தமானால் மரணத்திலேருந்து தப்புவியும் அப்படி ஜெபிக்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சான், ஜெபிச்சான். அப்போ என்ன சொல்கிறாரு, அவன் போய் சொல்கிறாரு, உன் தகப்பனாய் தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியர் கைக்கு தப்பு வைத்து என் நிமித்தம், என் தாசனாய் தாவீது நிமித்தமும் நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்திப்பழ அடையை கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்து பிளவு மேல் பற்று போடுறாங்க. போட்ட உடனே அவன் சுகமாயிடுச்சு. இந்த பற்று, இந்த பிளவை அப்படிங்கிறதுனால ஒரு கேன்சர் கட்டி மாதிரி வந்து அதனால் அவன் கஷ்டப்பட்டுருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அத்திப்பழ அடை, இப்போவும் அத்திப்பழத்தில் உள்ளதான வேறு, அத்திப்பழத்தினுடையதான பால், அத்திப்பழத்தினுடைய பட்டை, அத்திப்பழம்,
அத்திமரம் இதெல்லாம் ஒரு குணமாக்கும் ஒரு 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 அது ஒரு மருந்தாக காணப்படுதுங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம். சரி, இப்போ எசேக்கியா ராஜா கர்த்தரை குணமாக்குறதுக்கு 3ஆம் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டேன். அப்போ அடையாளம் கேட்குறேன். இதுவே ஒரு பெரிய அடையாளம். எது பெரிய அடையாளம்? சுகமாக்கினதும் சுகமாக்கப்பட்டு ஆலயத்துக்கு போவதும் அடையாளம். இதுக்கு ஒரு அடையாளம் கேட்குறேன். அப்போ அடையாளம் சொல்கிறாரு. நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளம் என்னென்னா சாயை, அதாவது சூரிய கடிகாரம் இருக்கும். அப்போ அந்த நிழல் வந்து நினச்சி இப்போ அப்படி சாஞ்சிக்கிட்டே போகும். சூரியன் இப்படி இருந்து அப்புறம் இந்த பக்கம் வந்து அப்படியே நினச்சி சாயை போயிட்டே இருக்கும். அந்த சாயை வந்து என்னென்னா 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு போகணுமா, வேகமாக கீழே போகணுமா, வேகமாக பின்னால் போகணுமான்னு கேட்குறேன். அப்போ அதே மாதிரி கேட்குமான்னு சொல்கிறேன். 10 பாகை முன்னிட்டு போகிறது கூட லேசான காரியம், பின்னால் போகணுங்கிறான். அப்போ அப்படியே சூரியன் மேலே ஏறிட்டே வந்த சூரியன் இவனுக்காக 10 சாகைங்கிறது வந்து ஒரு 10 டிகிரி, 10 டிகிரி மொத்தம் 180 டிகிரியில் ஒரு 10 டிகிரி என்ன செய்யுது. அவன் 180 எத்தனை பிரிச்சுருந்தாங்கன்னு தெரில. அதை 12ஆக பிரிச்சுருந்தாங்களா 90ஆக பிரிச்சுருந்தாங்களான்னு தெரில. அப்போ அது என்ன செய்தான், 10 பாகை என்ன செய்தான், பின்னுக்கால திரும்புதான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக இயற்கையவே சாதகமாக்கி தருவார். கர்த்தர் நமக்காக முடியாதவைகளை முடிய செய்வார். நமக்காக தேவன் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இந்த இவன் காலம், இந்த சனகரிப் காலத்துக்கு பிற்பாடு இப்போ கொஞ்சம் பாபிலோனிய சாம்ராஜ்யம் எழும்புது. அந்த காலத்தில் பலதானின் குமாரனாகிய பெரோத்தாக் பலதான் என்னும் பாபிலோனிய ராஜா எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்ததை கேட்டு அவனுக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்புகிறான். அப்போ எசேக்கியா ராஜா அவங்கள அங்கீகரிக்கிறான். அவர்கள் தன் பொக்கிஷ சாலைக்கும் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளி பொண்ணு கந்தக வர்க்கம் நல்ல பரிமள தைலம் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலை எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். தன்னுடைய வீர பிரபந்தத்தெல்லாம் அவனுக்கு காட்டுறான். அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யம் என்னன்னா எசேக்கியா ராஜா அவனுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லையா. ஏன் நான் பார்க்குறேன்னு எல்லாம் காட்டுறான். தன் மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறான். என்ன ஒரு அவனுக்கு பெரிய சந்தோஷம்னா, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஒரு அனுப்பி விட்டுருக்காங்களே, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்திலேருந்து வந்திருக்கிறாங்களேன்னு ஒரு மரியாதை நிமித்தமாகவும் அவங்க மேலே. ஆனால் அவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, ஆனால் அவங்க நம்முடைய விரோதிகள், ஆனாலும் அவன் மேலே நம்பிக்கை வச்சு நினச்சினால. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி ராஜா எடுத்து வர்றார். அந்த மனுஷருங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. எங்கேயோ இருந்து துமர்த்து வந்தார்கள், எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்குறேன். இப்போ எசேக்கியா சொல்கிறேன், பாபிலோன் தேசத்துலேருந்து வந்தாங்கன்னு. அப்போது அவன் இப்படி வீட்டில் என்னத்தை பார்த்தீங்க, என்னத்தை காமிச்சேன்னு கேட்குறாரு. அப்போ நான் எல்லாத்தையும் தான் காமிச்சேன், எனக்கு காமிக்காத பொருள்னு ஒன்றும் கிடையாது. அப்போது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி ரொம்ப ரொம்ப அது ரொம்ப நேருக்கு நேர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளும், நாட்கள் வரும் அப்போ உங்களுடைய வீட்டில் உள்ளதும் ஒரு பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததுலையும் ஒன்றும் மீதியா வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற நம்முடைய சந்தானம், நம்முடைய குமாரர்களையும் சிலர் அந்த பாபிலோன் ராஜாவில் அரண்மனை வேலைக்காரங்களா இருப்பாங்க, தெரியுமா அப்படின்றார். இதுவும் தேவனால் திட்டமிடப்பட்ட ஒன்று, இதுவும் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒன்று, இதுவும் நடந்தேறியே ஆக வேண்டிய ஒன்று. சரி சரி, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு இந்த மாதிரி நம்முடைய புத்தியை பேதலிக்க பண்ணிடுறார். சில நேரம் கர்த்தர் நம்முடைய ஞானத்தை அவன் குழப்பி விட்டுறார், பைத்தியமாக்கி விட்டுறார். எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், சில நேரங்களில் சில விஷயங்களில் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே என்னவோ தெரியலை, அவங்க ஞானமெல்லாம் மூழ்கி போய் விடுகிறது, அவங்க திறமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ரொம்ப புத்திமானாக இருந்தாலும், ரொம்ப திறமைசாலியாக இருந்தாலும், ஞானவானாக இருந்தாலும், ரொம்ப எல்லாத்தையும் கவனமாக செய்கிறவளாக இருந்தாலும், அவன் வாழ்க்கையிலேயும் சில காரியங்கள் நடந்தே ஆகணுங்கிற மாதிரி அவனுடைய ஞானமும் அவனுக்கு மூழ்கி போச்சு, அவன் திறமையும் அங்கே சீரவாய் போச்சு. ஏதோ கைகள் கட்டப்படாமலேயே கட்டப்பட்டவனை போல அவன் ஸ்தோத்திரம் ஒன்றுமே குறித்து ஒரு சிந்தனையும் சிந்திக்காமல் காரியங்களில் ஈடுபட்டு தோத்து போகிறவர்களும் உண்டு. அதில் ஒரு ஆள் எசேக்கியா. அப்போ எசேக்கியா சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப கடினமான வார்த்தை, நீங்கள் நானும் சொல்லக்கூடாத வார்த்தை. சொல்கிறான், போட்டோம் நல்லது தான், ஏன் நாட்களில் சமாதானமாக இருக்கும்ல,
நம்ம எல்லாம் நீ சுயநலமாக்காரனாக இருக்கணும். இது நம்ம காலம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க காலம் நம்ம பிள்ளைகள் காலம் எப்படி போனால் என்ன, நம்ம காலத்துக்கு பிற்பாடு என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்ம காலம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். என் காலம் நான் சாகிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன்ல, எனக்கு அது போதும். இல்லை இல்லை, நம்முடைய எதிர்காலத்துக்காகவும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்காகவும் நாம் ஜெபிக்கவும் வேணும். அவர்களை குறித்து ஒரு அக்கறை உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேணும். கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. மற்ற எல்லா காரியங்களை பற்றியும் அவன் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்கிறாங்க. அவன் ஒரு குளத்தை உண்டாக்குனானா, ஒரு சாலகம் அப்படின்னா அதுக்கான வாய்க்காலை உண்டாக்குனானா, தண்ணீரை நகரத்துக்குள்ளே வர பண்ணதுமான எல்லாம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இவன் 15 வருஷம் கழித்து செத்து போகிறான். அவன் குமாரனாய் மனாசே அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாகிறான் என்பதை நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 20ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். 20ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பின்பதாக எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் அவருக்கு வியாதி ஏற்பட்டு மரணத்தை எல்லாவற்றையும் செட்டில் பண்ணுங்கள், நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி எசேயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அப்போ இவன் மிகவும் அழுதுறதை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுடைய வாழ்நாளில் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறதான காரியத்தை இதில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்பதாக பாபிலோன் ராஜா நிருபத்தையும் வெகுமானத்தை அனுப்பினோன்னே இவன் அப்படியே மயங்கிடுறான். ஆமாம், நம்ம எப்போவுமே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாத ஒரு அபாயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. இந்த நாளில் நம்ம எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிமிடமும் முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த நலமோ பலமோ, எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அவரிடத்துல கேட்காம, அவருடைய அனுமதி பேரில் நம்ம செய்தோமானா நல்லது, அல்லது அவர்கிட்ட கேட்காம செய்தோமானா மிகப்பெரிய இதை போல் இழப்புகளை நம்ம ஃபேஸ் பண்ண நேரிடும். அதனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா அவங்கள பாபிலோன் ராஜா அந்த பொக்கிஷங்கள்லாம் வாங்கிட்டு தன்னுடைய பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காட்டி பிற்காலத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறார், பிற்காலத்தில் என்ன செய்ய போகிறாங்க, உன் பிள்ளைங்கள்லாம் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு அடிமையாக போகிறாங்கன்னு. இவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். இந்த நாள் நம்ம ஜெபிப்போம், தேவ சித்தத்தை அறிவோம், தேவனுக்காக நம்ம செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அந்த நாளில் கர்த்தாவே எசேக்கியா ராஜாவுடைய தான வாழ்க்கையில் அப்பா நீ அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தாவே அமேனப்பா ஸ்தோத்திரம். அந்த அசீரிய ராஜ்யத்துக்கு சாம்ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்கினீரப்பா. கர்த்தாவே அவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து எசேக்கியா ராஜாவை கர்த்தாவே நீர் காப்பாற்றினீரப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். ஆனாலும் சொற்ப மதியணும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா அந்த செத்த அப்பா அந்த தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும் என்பது போல் அந்த சொற்ப மதியனும் அப்படியே அநேக காரியங்களை கெடுக்க பண்ணணும்னு பார்க்குறோம். நாங்கள் அப்படி செய்யாதபடிக்கு எல்லாவற்றிலும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தாவே உங்களுடைய சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமேனப்பா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஆபத்துகளை நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு நீர் உணர்வுள்ள இருதயத்தை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.